வருது டிஷா. தாயரா பாப்பா எங்க? ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். மூக்கு எங்க இருக்குமா? மூக்கு எங்க? மூக்கு. கண்ணு எங்க இருக்கு? கண்ணு. காது எங்க இருக்கு? காது. கை எங்க இருக்கு? கை. கால் எங்க இருக்கு? காலு காலு. தோ காலு. கால் எங்கம்மா இருக்கு? அங்க இருக்கா? பாப்பா எங்க? இது வேணுமா? ஜிராஃபி. எலிஃபண்ட் எங்க? எலிஃபண்ட். எலிஃபண்ட் வருது வருது. என்ன? ஜிராஃபி. எலிஃபண்ட். எலிஃபண்ட். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம தாயரா பாப்பா வந்து டே டைமில் வந்து ஒரு நேப் தான் எடுக்கிறாங்க, மார்னிங் இல்லைனா வந்து ஆஃப்டர்நூன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாப்பாவோட வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன். டே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நேப் தான் எடுக்கிறாங்க, நான் நைட் ஃபுல்லாகவே நல்லாவே தூங்குறாங்க. அது வந்து டே டு டே வந்து பாப்பாவுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மார்னிங் நேப் எடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நேப் எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மார்னிங் நேப் எடுக்கல, ரொம்ப எங்கேஜாக இருக்காங்க. இப்போ வந்து நிறைய விளையாடுறாங்க. ஸோ ஓடிட்டே தான் இருக்காங்க, நிறைய திங்ஸ் கேட்குறாங்க. பாப்பா ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படியோ கொஞ்சம் அவங்க எங்கேஜாக இருக்கிறதுக்காக இந்த டாய்ஸ் எல்லாமே கொடுத்து பாப்பாவை வந்து நான் ஆக்குபே பண்ணியிருக்கேன். இப்போ தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட் டாய்ஸ் தான் வந்து கேட்குறாங்க விளையாடுறதுக்கு. என்னன்னு தெரியல, அவங்க சாஃப்ட் டாய்ஸ் மேலே வந்து நிறைய வந்து கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லைனா வந்து நோட் புக்கு, இது ரெண்டும் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க விளையாடுற டைமில். எப்போல்லாம் முடிச்சிட்ருக்காங்களோ அப்போல்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் வந்து அவங்க சிஸ்டரோட வந்து நோட் புக்கு இல்லைனா பென்னு பென்சில் ஸ்கெட்சு, ஸோ இதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தாயரா பாப்பா கூட சேர்ந்தே வந்து அவங்களுக்கான லஞ்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா வெஜிடபிள் ரைஸ் தான். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து உங்கள் பேபிக்கு நீட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரைஸ் நீங்கள் ஊற வச்சுக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், ஏன்னா வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் என் பெரிய பொண்ணுமே அதை சாப்பிடுவா. அதனால் நான் அவளுக்குமே சேர்த்து வந்து கொஞ்சம் நான் அதிகமாக வச்சுருக்கேன் குவான்டிட்டி. நீங்கள் சிங்கிள் பேபிக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா குவான்டிட்டி எல்லாமே வந்து நான் கொடுக்கறதுல வந்து பாதியாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோயா எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி சோயா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சோயாவாக எடுத்திருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் பெரிய சோயா வாங்குனீங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா வந்து நம்ம சுடுதண்ணில் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம், அதுக்காக தான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் நான். எப்போவுமே வந்து சோயா வந்து குக் பண்ணும்போது வந்து இது மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தக்காளி சின்ன சைஸ் வெங்காயம் இல்லை, அதனால் வந்து நான் பெருசாக எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயம் பாதி தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணியை உரிச்சிருக்கேன் நான். கேரட்டுமே வந்து ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி
பண்ணிக்கலாம். இல்லைனா பெஸ்ட் நீங்கள் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணலாம். நம்ம தாயிரா பாப்பாவுக்கு கீ பிடிக்கனால கீ ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தோட ஸ்மெல் வந்து கீ கூட ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா சாட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு வந்து நம்ம வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே அப்படி தான், ரொம்ப வந்து வதங்க வேண்டாம். தக்காளி இருக்க வாட்டர் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரிங்க் ஆனால் போதும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பூண்டு மட்டும் ஒரு 3 பல் வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி ஆட் பண்ணல, வெறும் பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதினா வந்து கட் பண்ணியுமே ஆட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே கிள்ளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா இதில் நம்ம சாட் பண்ணுறதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குக் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊற்றிலாம் பாயில் பண்ணலாம். இதுலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். எப்படியும் நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தாயிரா பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஆனதுனால வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு நான் ஸ்பைசினஸ்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து இன்னும் வந்து ரெகுலராக வந்து கொடுத்து நான் பழகலை, அதனால வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 இயர் மேலே இருக்க பேபிக்கு வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 10 மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா வந்து நல்லாவே சோக் ஆகிடுச்சிங்க. குட்டியாக இருந்தது, இப்போ சோக் ஆனதுக்கப்புறமா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த குட்டி சோயாப்பே வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதையே வந்து நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வந்து சீவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து நம்ம விசில் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். இதுவே நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க வாட்டர் இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் 2 to 3 டைம்ஸ் வந்து இது மாதிரி வந்து டிப் பண்ணி வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டரில் மட்டும் இது பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 to 3 வாட்டர்ஸில் வந்து சோயா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதில் இருக்கவே கூடாது. இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது வந்து இப்போ நம்ம சோயா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது கூட இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சுடுதண்ணில் போட்டு சோக் பண்ணதுனால வந்து இந்த டைமில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியுமே நல்லாவே சோக்காக இருக்கட்டும். சோக்கோட ரைஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்குங்க. தண்ணி வந்து திட்டமாக இருக்கணும்ல அவசியம் இல்லைங்க பேபிஸ்க்கு. ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாலே அவங்களுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஸ்வாலோவிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். விசிலுமே வந்து இது நார்மலாக நம்ம குக் பண்ணால் ஒரு 2 to 3 விசிலே வந்து ரெடி ஆகிடும். பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 விசில் கிட்ட நான் வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ பேபிஸ்க்கு வந்து சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கும். இன்னுமே நம்ம தாயிரா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 5 பல்லு தான் வந்திருக்கு. இன்னும் பல்லு வந்து அதிகமாக வரல பாப்பாவுக்கு. அதனால் வந்து இந்த மீல் மேக்கர்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் விசில் வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன். உங்கள் பேபிஸ்க்கு வந்து டீத் ஃபுல்லாகவே வந்துடுச்சுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் 3 to 4 விசிலே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே எனஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் எல்லாமே வெந்துருச்சு. சோயாவே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நம்ம விசில் வச்சதுனால ஃபுல்லாகவே அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அதுக்குன்ட்டு வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது, கொஞ்சம் வந்து கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து பேபிக்கு வந்து சீவ் பண்ணுறது, பல்லு இல்லைனாலுமே சரி சீவ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பழகுவாங்க. டைஜஷனுமே நல்லா ஆகும். சில பேர் வந்து இதை வந்து மிக்சியில் போட்டுப்பாங்க. ஸோ வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து நம்ம கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணாலே வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டால் கூட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நான் புதினா போட்டதுனால வந்து கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து புதினாக்கு பதில் வந்து கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃப்ளேவருமே அதுவுமே சூப்பராக இருக்கும்.
குழந்தைங்களுக்கு எப்போ வந்து சோயா இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 மந்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம சோயா வந்து ரெகுலராக பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா பாப்பா வந்து ஒரு 10 to 11 மந்த் பேபியாக இருக்கும் போது வெறும் சோயா வந்துட்டு பாயில் பண்ணி வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டு கேரட் பியூரி எடுத்து அது கூட ஸ்மாஷ் பண்ணி கொடுப்பேன் நான். ஸோ பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மெத்தடில் கூட வந்து நீங்கள் 10 to 11 மந்த் பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது ஸோ அதை மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த கஞ்சியை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இல்லாமல் இது மாதிரி கூட நீங்கள் வந்து பியூரியாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லதுங்க. சோயாவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குதுங்க, ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ பேபிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் கெயின் நல்லாவே ஆகும். அதே மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வராது. புதுசாக சாலிட் சாப்பிட்ற பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் சில டிஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் எடுக்கும் போது ஆனால் இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது பாப்பாவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். நம்ம தைரா பாப்பா வந்து இந்த மீல் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ டாட்லர் ஸ்டேஜ் இருக்கிறதுனால பாப்பா இப்படி தான் வந்து கொஞ்சம் எங்கேஜாக பண்ணி தான் அவங்கள சாப்பிட வைக்க முடியுது. ஸோ நம்ம நார்மலாக எடுத்து ஃபீட் பண்ணால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே அவங்க கூட விளையாடிட்டே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று என்கேஜ்மெண்ட் தேவை. அதுக்கு நான் டிவி மொபைலாக காமிக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஸோ நம்மளே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பாப்பா கூட பேசிகிட்டே வந்து சாப்பிட வைக்கலாம். இப்படி தான் நம்ம தைரா பாப்பாவும் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஸோ வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்க வைங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து டீஹைட் ஆகாமல் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா சம்மர் டைம்ஸில் வந்து பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவோட நிறைய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், வாட் மை பேபி ஈட்ஸ் இன் எ சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் தைரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஸோ சப்போர்ட் பண்ணாதவங்க போயிட்டு பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.